பகையின் ஓசையில் காதலின் மௌனம். கதவு திறந்து பார்த்தா அன்விதா. அங்க 28 வயசு தக்க ஒரு பெண்மணி நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு அவ பக்கத்துல குடியிருக்கிற அம்பிகான்னு. அவளை பார்த்து சிநேகமா புன்னகைச்சா அன்விதா. பதிலுக்கு புன்னகைச்ச அம்பிகா, நீங்க தான் பக்கத்துல குடி வந்திருக்கீங்களா? என்னோட பேரு அம்பிகா. இப்பதான் பார்வதி அம்மா சொன்னாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்துட்டு இருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு அப்புறமா வரேன். கொஞ்ச நேரம் 2 பேர் உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு கேட்டா. அவளோட அந்த கேள்வியில கொஞ்சம் அப்பாவித்தனம் இருந்ததா அன்விதாவுக்கு பட்டுச்சு. உடனே புன்னகைத்த அன்விதா, சரிங்க, நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சா. மணி 7 தாண்டி இருந்தது. அத்வைத்துக்கு சாப்பாடு கொடுத்தா. அப்புறம் அம்பிகா வந்ததும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஓய்வெடுக்கலான்னு திட்டம் போட்டவ அத்வைத்துக்கு உணவையும் ஊட்டி விட்டு அவனை தூங்க வச்சா. அவன் தூங்கினதும் அம்பிகா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அன்விதா. அவளுக்குமே இப்போ பேச்சு துணைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. காலையில விடிஞ்சா அவளுக்கு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல எப்படி பதில் கொடுப்பா, யாரையெல்லாம் அங்க பார்க்க போறா அப்படிங்கறது தெரியாம பதட்டமாவே இருந்தா அன்விதா. அதனால அம்பிகா வந்து இப்ப பேசினதும் அதையெல்லாம் கொஞ்சம் மறந்து அவ கூட பொழுதுபோக்கலாம்னு நினைச்சா அவ. வீட்டுக்கு வெளியில வறண்டால நிறைய நாற்காலிகளை போட்டு வச்சிருந்தா பார்வதி அம்மா. அதனால அங்கே உட்கார்ந்து ஒரு காஃபியை குடிச்சபடி 2 பேரும் மனம் விட்டு பேசினாங்க. அன்விதா கும்பகோணத்திலிருந்து வர்றதாவும் தனக்கு அத்வைத் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருப்பதாகவும் சொல்லி அத்தோட பேச்சு முடிச்சுட்டா. ஆனா அம்பிகா தனக்கு பேச்சு துணைக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா போல இருக்கு. மடை திறந்த வெள்ளமா அவளுடைய கவலை கொட்ட தொடங்கினான். என்னோட பேரு அம்பிகானு. அவள் சிறிய கிராமத்துல கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்ததா சொன்னான். டவுன்ல காலேஜ் படிக்கும்போது அசோக் அப்படிங்கிற கூட பழக்கம் ஏற்பட்டு காதலிச்சு அவரை வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் சொன்னான். அவ காதல் அப்படின்னு சொன்னதும் அன்விதாவோட முகம் அஷ்டகோணல் ஆயிடுச்சு. அதை பார்த்த அம்பிகா, ஏன் அன்விதா, உங்களுக்கு காதல்னா பிடிக்காதா அப்படின்னு கேட்டா. சேச்சே, அப்படி இல்லைங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவளை ஊக்குவிச்சா. என்னோட அம்மா அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைங்க. அதுல நான் தான் கடைசி. என்னோட அக்கா 2 பேருக்கும் எங்க கிராமத்துல இருக்கிற பசங்களையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு எங்க அப்பா. ஆனா நான் மட்டும்தான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன் படிக்கிறதுக்கு. அதனால டவுன் வரைக்கும் என்னை அனுப்பி படிக்க வச்சாங்க. ஆனா அங்க அசோக் கூட எனக்கு காதல் வந்துச்சு. அதை ஏத்துக்காத எங்க வீட்டுக்காரங்க என்னை அடிச்சு ரூமுக்குள்ள பூட்டி வச்சாங்க. சினிமால காட்டுற மாதிரியே தான். அந்த ரூமுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில வந்து அசோக்க பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அசோக்க கல்யாணம் பண்ணது அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் பிடிக்கல. அதனால அசோக்கையும் என்னையும் குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்க போறதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்பதான் அசோக்கோட தூரத்து சொந்தம் பார்வதி அம்மா அவங்க எங்களுக்கு வீடு கொடுக்கறதா சொன்னாங்க. அதனால நாங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். வந்த புதுசுல வேலை இல்லாம பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அசோக்குக்கும் வேலை இல்ல, எனக்கும் வேலை இல்ல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். ஆனா அப்போ பார்வதி அம்மா அவங்க பையன் கிட்ட சொல்லி பெங்களூர்ல அசோக்குக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பெங்களூர்ல நல்ல சம்பளம். இப்போதைக்கு 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் பெங்களூர்ல இருந்து திரும்பி இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு அசோக் சொல்லிட்டே இருக்காரு. அது வரைக்கும் எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி சொன்னா அம்பிகா. அப்போ அசோக் இங்க வரவே மாட்டாரா அப்படின்னு கேட்டா அன்விதா. அப்படி இல்ல அன்விதா, அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ரொம்ப செலவாகும் இல்லையா, அந்த செலவு பண்ணிட்டு ஏன் வரணும் அப்படின்னு அடிக்கடி அசோக் வர்றதே இல்ல. மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் லீவ் கிடைச்சா வந்துட்டு போவாரு. போன்லயே தான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு விரக்தியோட சொன்னான் அவன். உங்களுக்கு இன்னும் குழந்தை அப்படின்னு இழுத்தா அன்விதா. இன்னும் இல்லம்மா, அவர் இங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். அவர் வர்றதே என்னைக்காவது ஒரு நாள் தான். என்னமோ போ. சீக்கிரமா பணம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் இங்கேயே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், இங்க ஒரு சின்னதா பொட்டி கடை வச்சாவது பழச்சுக்கலாம்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கெல்லாம் திட்டமே போடணும் அப்படின்னா. கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு
சரி அன்விதா, நீங்க போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். காலையில நேரத்துல ஆபீஸ்க்கு போகணும், இல்லைனா அந்த மேனேஜர் கடுவன் போன கத்துவான் அப்படின்னு சிரிச்சபடி எழுந்தா அம்பிகா. கூடவே அன்விதாவும் எழுந்தா. ஆமா அம்பிகா, எனக்கும் நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொன்னவகிட்ட, ஆமா நீ என்ன படிச்சிருக்கீங்க, எங்க இன்டர்வியூ அப்படின்னு கேட்டா. அவ புன்னகைத்தபடியே, நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை முடிச்சிட்டேன்னா அங்கே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நல்ல சம்பளமும் கிடைச்சிரும்னு சொன்னான். ஹோ, அப்ப நீங்க டாக்டரா? அப்படின்னா நான் உங்ககிட்டயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் குழந்தைக்காக அப்படின்னு அழகா சிரிச்சா. அந்த சிரிப்பை ஏத்துக்கிட்ட அன்விதா, தாராளமா, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, தயங்காம செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு 2 பேரும் கலைஞ்சு போனாங்க. வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய அணைச்சுக்கிட்டு படுத்த அன்விதாவுக்கு விடிய விடிய தூக்கமே வரல. இனி காலையில இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் குழந்தைய யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிற கவலை காலை வரைக்கும் இருந்துச்சு. ஆனா லலிதா இங்க பக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல் இருப்பதா சொல்ல அப்பவே முடிவு பண்ணிட்டா. குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு, தனியா இருக்கவும் பழகினவன் தான். கும்பகோணத்துல அடிக்கடி கிரீச்ல விட்டு போன அனுபவம் அவளுக்கு இருக்கு. அதனால காலையில 9 மணிக்கு அவனை பிளே ஸ்கூல்ல சேர்த்துட்டு தான் இன்டர்வியூக்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா. ஆனா இப்போ இன்டர்வியூ பற்ற கவலையிலேயே அவளுக்கு தூக்கம் வரல. இன்டர்வியூ யார் நடத்துவாங்க, யார் அவளை கேள்வி கேட்பாங்க, ஒருவேளை சைத்தன்யாவா இருக்குமோ, சைத்தன்யாவே அப்பவே நம்ம நேர்ல பார்க்க வேண்டி வருமோ, வேண்டாம் வேண்டாம், தான் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவனை பார்த்தா போதும். இடையிலேயே பார்த்தா அவன் தனக்கு வேலை கொடுக்காம போயிட்டா தன்னோட திட்டம் முழுவதும் பாழாகிடுமே. மறுபடியும் கும்பகோணத்துக்கு குழந்தைய எடுத்துக்கிட்டு போக வேண்டி வரும், விஜயனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வரும் அப்படின்னு நினைச்சு பயந்து போனான். திடீர்னு பயத்தோட எழுந்து உட்கார்ந்தவ, என்னது விஜயனை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் பயப்படுறேனா? அப்படின்னா விஜயனை நான் காதலிக்கவே இல்லையா? அப்போ தன்னோட அப்பாவுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒப்புக்கிட்டேனா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. அப்பவுமே அவ மனசுல ஒரு உருவம் கம்பீரமா வந்துட்டு போச்சு. அவளுடைய சிவந்த முகத்தை பார்த்து ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு அந்த உருவம். அந்த உருவத்தை பார்த்து, வேண்டாம் வேண்டாம், நீங்க வராதீங்க, என் வாழ்க்கையில நீங்க வரவே வராதீங்க, போயிடுங்க அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு அந்த உருவத்தை மனசுல இருந்து அழிச்சா அன்விதா. காலையில எழுந்ததுமே இன்டர்வியூ போறதுக்காக தன்னை ரெடி பண்ணிக்கிட்டா அன்விதா. அழகான வெள்ளை நிறத்துல பிங்க் கலர் பூ போட்ட காட்டன் புடவைய கட்டிக்கிட்டு, தலைமுடிய கால் வரைக்கும் இருந்ததை பின்னிட்டு, கண்களை உறுத்தாத அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு, உதட்டு கலர்லயே கொஞ்சம் லைட்டா லிப்ஸ்டிக்கையும் போட்டுக்கிட்டா. தன்னை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தவளுக்கு அவளுடைய உருவமே அவளுக்கு ரொம்ப அழகா தோணுச்சு. அழகான விரிஞ்ச கண்கள், அந்த கண்களை இமைகள் விசிறி போல மூடியிருந்தது. அழகான வில் போன்ற புருவம், கச்சிதமான உடல், நல்ல கலர். சைத்தன்யா இந்த கோலத்துல என்ன பார்த்தா கண்டிப்பா ஆதிரான்னு தான் நினைப்பான். ஆதிரா எப்பவுமே காட்டன் புடவை தான் கட்டியிருப்பா. ஆனா அன்விதாவுக்கு புடவையை விட சுடிதார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மனசு நினைச்சபடி தன்னை அலங்கரிச்சுக்கிட்டவ குழந்தை அத்வைத்தை எடுத்துக்கிட்டு பிளே ஸ்கூல்ல போய் அவனை சேர்த்து விட்டா. குழந்தை அழாம அவனுக்கு டாடா பை பை சொல்லுச்சு. அவனுக்கு தேவையான உணவுகளையும் பேக் பண்ணி கொடுத்தா. அதனால சாயங்காலம் வரைக்கும் அவன் யாரையும் தொல்லை செய்யவே மாட்டான். அந்த பிளே ஸ்கூல்ல சுற்றி பார்த்தவ விளையாட்டு பொருட்கள் அதிகமா இருப்பத பார்த்தா. அத்வைத்துக்கு இந்த விளையாட்டு பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால கண்டிப்பா அவன் சமாளிச்சுக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அங்கிருந்து கிளம்பினான் அன்விதா. இன்டர்வியூக்கு ஆட்டோல போனவன் டிரைவர் கிட்ட ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லி நிறுத்த சொன்னான். ஆட்டோ டிரைவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால வண்டி நிறுத்தினாரு. கீழே இறங்கி பணத்தை கொடுத்துட்டு ஆட்டோவை அனுப்புனவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏறிட்டு பார்த்தா. சைத்தன்யா ஹாஸ்பிட்டல் சென்னையிலேயே மிக பிரபலமான மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஹாஸ்பிட்டலையே பார்த்தபடி உள்ள போனா நிறைய பேஷண்ட்டுகள் வந்தும் போயிட்டும் இருந்தாங்க. மணி பார்த்தா மணி 10 காட்டுச்சு. மெதுவா உள்ள வேடிக்கை பார்த்தபடி போனா அன்விதா. அவுட் பேஷண்ட்டுக்கு தனியாகவும் அட்மிட் பேஷண்ட்டுக்கு தனியாகவும் வாசல்கள் வச்சிருந்தாங்க. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெருசா இருந்தது. அங்கங்க நிறைய செக்யூரிட்டிகள். மெதுவா உள்ள போனவ அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு கிட்ட தன்னை பத்திய விவரம் சொன்னான். அந்த ரிசப்ஷன் பொண்ணு, ஓ நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
பெரியவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு கொஞ்சம் டாக்டர்ஸ் வருவாங்க. அவங்களெல்லாம் முடிச்சிடலாம். அப்படி உட்காருங்க அப்படின்னு அங்க போடப்பட்டிருந்த பெரிய சோஃபா செட்டுகளை ஒன்ன காமிச்சா. அன்விதா அதை பார்த்தபடியே மெதுவா போய் உட்கார்ந்தா. கண்களை ஏறிட்டு சுற்றுமுற்றும் அந்த ஹாலை பார்த்தா. ஹாஸ்பிட்டல்னு சொல்லவே முடியாது. அத்தனை வசதிகளோடையும் அந்த மருத்துவமனை ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஹால்ல ஒரு நீர்வீழ்ச்சி போல ஒரு செட்டிங்ஸ் வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்த்தபடியே திரும்பினவ ஒரு தங்க கலர் பெயர் பலகையை பார்த்து அதிர்ந்து போய் கண்களை விரிச்சா. அந்த பெயர் பலகையில அத்வைத் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு எழுதிருந்தது. அப்படின்னா அத்வைத் அப்படிங்கிற பெயரை ஆதிரா வேணும் தான் வச்சிருக்கா. இது சைத்தன்யாவோட குடும்ப பெயர் போல இருக்கே அப்படின்னு யோசனையோட நினைச்சவள ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு அழைச்சா. அன்விதா வாங்க இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா. அந்த பொண்ணை தொடர்ந்து இவ பின்தொடர்ந்து செஞ்சா. அவ ஒரு அறைக்கு முன்னாடி நின்னு, இதோ இந்த ரூம் தான் அன்விதா, நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ விலகி போனா. கதவுல கை வச்சு அதை தள்ளிக்கிட்டு உள்ள போனவ அப்படியே அதிர்ந்து போய் திகச்சு போய் நின்னுட்டா. காரணம், அங்க இருந்த கிட்டத்தட்ட 15 ஆட்களும் பெரிய பெரிய மருத்துவர்கள் அப்படின்னு தோணுச்சு. எல்லாருமே வயசானவங்க. அவளை உள்ள கூப்பிட்டு உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறம் அறிமுகப்படலாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருவரா நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அத்தனை கேள்விக்கும் பொறுமையா அழகான சரியான பதில சொன்னா. அந்த பதில கேட்ட மருத்துவர்கள் ஒருவர் பார்த்து தலையசிச்சுக்கிட்டாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே கிட்டத்தட்ட முதுகெலும்பு சார்ந்து உள்ளத அவ மனசுல குறிச்சு வச்சுக்கிட்டா. அவங்களுக்கு பதில் சொல்லும் போதே மனசுல சைத்தன்யா இங்க இல்லையா, அவன் வரமாட்டானா அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுட்டும் இருந்தா அன்விதா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் மருத்துவர், மிஸ் அன்விதா, எங்களுக்கு உங்க பதில் ரொம்ப பிடிச்சது. இந்த ஹாஸ்பிட்டல்ல பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் பெரியவர் 1 மணி நேரத்துல இப்ப வந்துருவாரு. அவரையும் நீங்க பார்த்து பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ தனக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு மனசுல நினைச்சத அவ முக காட்டிவிட எதிரே இருந்த பெண் மருத்துவர் புன்னகைத்தபடி, ஆமா அன்விதா, உங்களுக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு. ஆனா இந்த வேலைக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அத நாங்க சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. பெரியவர் வந்துடட்டுமே, அவரே உங்களுக்கு எல்லா டீடைலும் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இங்க வேலை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன சம்பளத்தை பத்தி பேசுவாங்களா இருக்கும். என்ன சம்பளம் கொடுத்தா என்ன, சைத்தன்யா இருக்கிற இடத்துல முதல்ல வேலைக்கு சேர்வதுதான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு மனசுல நினைச்சவ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அதே சோஃபாவில போய் உட்கார்ந்தா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டென்ஷன்லயே அவளுக்கு பொழுது போச்சு. பெரியவர் பெரியவர்னு எல்லாரும் சொல்றாங்களே, அந்த பெரியவர் யாரு அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லை. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுவேன். சரி, யாரா இருந்தா என்ன, இன்னும் 1 மணி நேரத்துல அது தெரிஞ்சிடுமே அப்படின்னு பொறுமையா பல்ல கடிச்சபடி உட்காண்டிருந்தா. சரியா 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே ரிசப்ஷன்ல இருந்து அந்த பொண்ணு வந்தா. மிஸ் அன்விதா, பெரியவர் வந்துட்டாரு, நீங்க போய் அவரை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு மேல் தளத்துக்கு லிப்ட்ல போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 7 மாடி கட்டடம் கொண்டது. 7வது மாடிக்கு லிப்ட்ல அழைச்சிட்டு போனா அந்த பெண். இங்கதான் பெரியவர் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா. திடீர்னு அவளுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த பெரியவர் ஒருவேளை சைத்தன்யாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடி ஏசி லிப்டுக்குள்ள அவளுக்கு வேர்த்து விறுவிறுத்தது. அதை கண்ட அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு, என்னாச்சு மேடம், தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னபடி அவ புடவை முந்தானை எடுத்து கழுத்துக்கு கீழே வடிந்த வேர்வையை தொடச்சுக்கிட்டா. எதுவா இருந்தாலும் இனி சிங்கத்துக்குள்ள குகை மான் சிக்கிக்கிட்ட மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு மனசு நினைச்சுவ பெரியவர் சைத்தன்யாவாக இருக்கவே கூடாதுன்னு நினைச்சா. அவளுக்கே அவள் மனம் போன போக்க பார்த்து வேடிக்கையா இருந்தது. சைத்தன்யாவை வழிவாங்கன்னு வந்துட்டு சைத்தன்யாவை பார்க்கவே கூடாதுன்னு மனசு நினைக்குது. இது எதனால அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லை. 7ஆம் தளத்துக்கு அந்த லிப்ட் திறக்க 2 பேரும் வெளில வந்தாங்க. அந்த பொண்ணு சொன்னா, அது நேரா ஒரு ரூம் தெரியுது பாருங்க, அந்த ரூம் தான் பெரியவரோட ரூம். நீங்க போய்க்குவீங்க இல்லையா, அவர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. எனக்கு கீழே வேலை இருக்கு, நம்ம அப்புறமா சந்திக்கலாமா
அப்படின்னு சொன்னபடி வந்த லிப்ட்லயே கீழே இறங்கி போனா அந்த பொண்ணு. காலெல்லாம் நடுங்க, உடம்பு உதிர. ஒருவேளை உள்ள இருப்பது சைத்தன்யாவா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பயந்தபடியே மெதுவா நடந்தா. தன்னை பார்த்த உடனே சைத்தன்யா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா தன்னை ஆதிரான்னு தான் நினைப்பான். அவனுக்கு ஆதிராவுக்கு இப்படி ஒரு தங்கை இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா, அது நான் தான் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவது தெரியுமா? தெரிஞ்சா என்ன பண்ணுவான் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் போதே யோசிச்சுக்கிட்டே போனா அன்விதா. அந்த அறைக்கு முன்னாடி நின்னுட்டு மெதுவா கைகளை உயர்த்தி கதவை தட்டினா. எஸ் கம் இன் அப்படிங்கிற கம்பீரமான குரல். அந்த குரலை கேட்டதும் மெதுவா கதவு திறந்து உள்ள போனவ மறுபடியும் திகைச்சு அதிர்ந்து போய் நின்னா. காரணம், அந்த ரூம் பெரிய அறையா இருந்தது. அதுல அந்த அறை முழுவதும் கவர் செய்யும் அளவிற்கு யூ வடிவத்துல ஒரு பெரிய டேபிள் போட்டிருந்தாங்க. அதை சுத்தியும் நிறைய நாற்காலிகள். அதுக்கு நடுவே ஒரு பெரிய நாற்காலி. அதுல கம்பீரமா ஒரு வயசானவர் உட்காண்டிருந்தாரு. அவருக்கு கீழே தங்க பலகையில அவர் பேர் இருந்தது. அந்த பெயரை படிச்சவ அதிர்ச்சி அடைஞ்சா. அதுல அத்வைத் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பெயர் பலகையை பார்த்து திகைச்சு போனா. மீண்டும் அந்த பெரியவரை நிமிர்ந்து பார்த்தா. இவர்தான் அத்வைதா? அத்வைத் குரூப் ஆஃப் கம்பெனி இவருடையது தானா? முடியெல்லாம் வெளுத்து போயிருந்தது. அவரை பார்க்கும் போதே தெரிஞ்சது அவருக்கு கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேல இருக்கும்னு. ஆனாலும் கம்பீரமா அந்த நாற்காலியில கால் மேல கால் போட்டபடி உட்காண்டிருந்தாரு. அந்த அறை முழுவதும் ஏசியில குளிரூட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் அன்விதாவுக்கு வேர்த்து கொட்டியது. மீண்டும் அந்த அறையை சுற்றி பார்த்தா. அந்த அறையின் சுவர் முழுவதும் போட்டோக்களால நிரம்பி வழிஞ்சது. அத்தனை போட்டோக்களிலும் யாரோ ஒருத்தன் கார் ரேஸ்ல பங்கேற்கிற மாதிரி இருந்தது. அதுல ஒரு போட்டோ ரேஸ் கார்ல உட்கார்ந்தபடி ஒரு கப்பை தூக்கி பிடிச்சிட்டு மெடலுக்கு முத்தம் கொடுத்தபடி இருந்தது. அதே மாதிரி பல போட்டோக்கள் பெருசு பெருசா வச்சிருந்தாங்க. ஆனா எதுலையுமே அவனுடைய முகம்தான் தெரியல. ஹெல்மெட் போட்டு மறைச்சிருந்தான். யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தா. அதை பார்த்த பெரியவரு, என்ன அன்விதா அங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த குரல்ல திடுக்கிட்டு போனவ அந்த பெரியவரை பார்த்தபடி மெதுவா உள்ள வந்தா. உட்காருமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாற்காலியை காட்ட அந்த ரவுண்ட் டேபிள்ல இருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் பெரியவர் எதுவுமே பேசல. அவருடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவர் டேபிள் முன்னாடி இருந்தது. அத ஒரு தடவை சரி பார்த்தாரு. பிறகு மெதுவா அவளை நிமிர்ந்து பார்த்தவரு, என்னோட பேரன், கொள்ளு பேரன் அத்வைத் எப்படிமா இருக்கான் அப்படின்னு அவ தலையில அந்த கேள்விய ஒரு பெரிய இடியா தூக்கி போட்டாரு அந்த பெரியவர். அத்வைத் அத்வைத் எப்படி இருக்கான் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டதை அவளால நம்பவே முடியல. சார் அப்படின்னு அதிர்ச்சியில கண்களை விரிச்சவ மெதுவா உடல் பதற எழுந்து நின்னா. அத பார்த்த அந்த பெரியவர், என்னம்மா நான் ஒன்னும் தப்பா கேட்டுடலையே, என்னோட கொள்ளு பேரன் தானே அத்வைத், அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, இப்போ எங்க விட்டுட்டு வந்திருக்க, ஸ்டார் பிளஸ் பிளே ஸ்கூல்ல சேர்த்திருக்கியா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை அவ முன்னாடி வச்சாரு அந்த பெரியவர். அவளால அங்க நடக்கிறது எதையுமே நம்ப முடியல. தலையே சுத்துச்சு. அத்வைத்திற்கும் பிளே ஸ்கூல் வரைக்கும் இவர் சரியா சொல்றாருன்னா அவர் தன்னை பின்தொடர்ந்து வராருன்னு தானே அர்த்தம். அது எப்படி முடியும், அவருக்கு தன்னை பத்தி எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சவளால நிற்க கூட முடியல. அந்த ஹாலை சுத்துற மாதிரி இருந்தது. தடுமாறி நின்னவளால நிற்க கூட முடியாம இருந்ததை பார்த்த அந்த பெரியவர் உடனே எழுந்து வந்து அவ கையில தண்ணி டம்ளர் ஒண்ணு கொடுத்தாரு. இத முதல்ல குடிமா அப்படின்னு சொல்லி அவளை குடிக்கவும் வச்சாரு. அவ தண்ணி குடிச்சிட்டு டம்ளரை கீழே வச்சுட்டு அந்த பெரியவரை நிமிர்ந்து பார்த்தா. அவ கண்கள்ல கண்ணீரை பார்த்தவரு, என்னாச்சுமா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டனா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அப்படின்னு மௌனமா தலையசிச்சவ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ந்தபடி மெல்லமா கேட்டா. அவ மனசுல எத்தனையோ கேள்விகள். இவளை பத்தி இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஆதிராவும் சைத்தன்யாவும் பழகினது இவருக்கு முதல்லயே தெரியுமா? இப்போ சைத்தன்யா எங்க, நாம இங்க அவனை பழிவாங்க வந்தா இவர் என்னை ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி பேசுறாரே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு மனசுல நினைச்சு குழம்பி போனவ
அதே குழம்பிய பார்வையோட அந்த பெரியவரை பார்த்தா. கொஞ்ச நேரம் அந்த பார்வைய தாங்கி நின்னவரு, முதல்ல நீ உட்காருமா அப்படின்னு சொன்னாரு. அவ உடனே இருக்கையில அமர்ந்து கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு அந்த பெரியவரை பார்த்து, சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா எங்க அக்காவை நீங்க எல்லாம் சேர்ந்து வேணும்னு தான் ஏமாத்தினீங்களா? இப்படி ஒரு பொண்ணை வச்சு ஏமாத்துறதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இப்போ உங்களால என்னோட அக்கா குழந்தை அனாதையா நிக்குது, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு நேரடியாவே கேள்விகளை வீசினா. அன்விதாவை பேச விட்டு அவர் வேடிக்கை பார்த்து புன்னகைச்சாரு. அதையும் பார்த்தவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? அப்போ நான் ஆதிராவோட தங்கச்சின்னும் உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படித்தானே? அத்வைத் உங்களுக்கு பேரன்னும் தெரியும். அப்போ சைத்தன்யா எங்க? இதுக்கெல்லாம் காரணம் அவர்தான். அவர் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னோட அக்கா இப்போ உயிரோட இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னோட அம்மா அப்பா எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க சைத்தன்யா தான். அவரை பழி வாங்காம விடவே மாட்டேன்னு அழுகை குரல்ல மூச்சு வாங்க கத்தினா அன்விதா. அவ மனசுல அவ்வளவு கோவம், அவ்வளவு பகை. அதையெல்லாம் அமைதியா கேட்டபடி இருந்த அந்த பெரியவர் அவர் பேசி ஓயட்டோம்னு மௌனமாவே இருந்தாரு. அவ அழுது ஓய்ஞ்சு உட்கார்ந்ததும் அவளை பார்த்து மெதுவா வருத்தமா புன்னகைச்சபடி, இங்க பாருமா, சைத்தன்யா என்னோட பேரன் தான். அவன் பிறக்கும் போதே கொஞ்ச வருஷத்துல அவங்க அம்மா அப்பாவை ஒரு விபத்துல இழந்துட்டான். அதுக்கப்புறம் நான் தான் அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தேன், ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். பிடிவாதம் அதே குணத்திலேயே அவன் வளர்ந்துட்டான். நீ என்னோட கொல்லு பேரன் அத்வைத்த வளர்த்திட்டு இருக்கே, ஆனா இப்போ என்னோட பேரன் சைத்தன்யாவை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன், அப்படித்தானே? ஆனா உனக்கு முன்னாடியே என் பேரனுக்கு சரியான தண்டனைய கடவுள் கொடுத்துட்டாருமா அப்படின்னு வருத்தத்தோட சொல்லி தலை குனிஞ்சாரு. அவர் சொல்றது புரியாம குழப்பத்தோட பார்த்தா அன்விதா. என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டவகிட்ட, நான் சொல்றது உனக்கு புரியல இல்லையா? நான் விளக்கமா சொல்றேம்மா அப்படின்னு சைத்தன்யா பத்தி பேச தொடங்கினாரு. அவனுக்கு கார் ரேஸ்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸ்ல இருந்தே அவன் இங்க கார் ரேஸ் நடந்தாலும் அங்க போயிடுவான். அப்படி கார் ரேஸுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் ஒரு விபத்துல முதுகெலும்புல அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிதான் எங்க ட்ரீட்மெண்டால சுயநினைவுக்கு வந்தான். ஆனா அதுல முதுகெலும்புல அடிபட்டதுல அன்னைக்கு நடக்க முடியாம இருந்தவன் தான் இன்னைக்கும் நடக்க முடியாமயே இருக்கான் அப்படின்னு பேச்சு நிறுத்தினாரு. அதை கேட்ட அன்விதாவுக்கு ஐயோ அப்படின்னு இருந்தது. ஆனாலும் கடவுள் இருக்கிறார் போல இருக்கு, யாரும் அவருடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சவ வேற எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா. இனி பேசி என்ன பிரயோஜனம்? அதுதான் கடவுளே அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரே, இனி இங்க இருந்து என்ன பலன் அப்படின்னு நினைச்சபடி பெரியவரை நிமிர்ந்து பார்த்து, சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னா. ஏமா என்னாச்சு? உனக்கு இன்னும் இன்டர்வியூ முடியவே இல்லையே அப்படின்னு கேட்டாரு. இவருக்கு என்ன பைத்தியமா? இதுக்கு பேரெல்லாம் இன்டர்வியூவா அப்படின்னு மனசு நினைச்சவ, இனி இன்டர்வியூ பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? நான் தான் உங்க பேரன் சைத்தன்யா கிட்ட நியாயம் கேட்டு வந்தேன். அவரை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே கடவுள் அவரை பழி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? என்னோட அக்கா குழந்தை என்ன நம்பி இருக்கான், அவனை பாத்துக்கிறது என்னோட கடமை. போதும் சார், நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னபடி எழுந்து வெளியே சென்ற போலவளை தடுத்து நிறுத்தினாரு பெரியவர். அன்விதா, ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி, வந்ததான் வந்தோம், சைத்தன்யா பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டே போலாம் அப்படின்னு நினைச்சவ, சரி சார் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். பெரியவர் பேச தொடங்கினாரு. இங்க பாரு அன்விதா, என்னோட பேரன் உன்னோட அக்கா கூட பழகி இருக்காங்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும். அதுவும் அவன் 3 வருஷமா அடிபட்டு கோமாவிலேயே இருந்தான். அதனால எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு. முதல்ல கண்ணு முழிச்சு பேசின உடனேயே அவன் சொன்ன பேரு ஆதிரா. அதுக்கப்புறம் தான் உங்க அக்காவை பத்தியே நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதிரா இப்ப உயிரோட இல்லைங்கிறதும் எனக்கு தெரிஞ்சது. ஆனா என்னோட கொல்லு பேரன் உன்கிட்ட வளருதுன்னு தெரிஞ்சு என்னால எப்படிமா விட முடியும்? அதனாலதான்
நீ இங்க அப்ளிகேஷன் போட்ட உடனேயே உனக்கு இன்டர்வியூக்கு ஆர்டர் அனுப்பினேன். நீயும் வந்துட்ட. உன்னால எனக்கு இப்போ ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னு கெஞ்சினாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அன்விதா. என் பேரன் இப்போ ரொம்ப மாறிட்டாமா. கோமால இருந்து சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனால நடக்கவும் முடியல. ஆனா வாயை திறந்து பேசினாவே ஆதிரா ஆதிரான்னு தான் சொல்றான். நீயும் ஆதிரா மாதிரியே இருக்கே. அவன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு ஆதிரா மாதிரி நீ நடிச்சு அவனை குணப்படுத்தி என்கிட்ட கொடுமா. என்னோட பேரனை உன்னால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். இந்த உதவியை மட்டும் எனக்கு செய்வியா அப்படின்னு கேட்டாரு. அவளால அந்த பெரியவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. என்னது, உங்க பேரன் குணமாவதற்கு நான் உதவி செய்யணுமா? அதுவும் என்னோட அக்கா பேர்ல? இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைச்சவ, சார் நீங்க சொல்றதெல்லாம் சட்டப்படி குற்றம். என் அக்கா இப்போ உயிரோட இல்ல. முதல்ல உங்க பேரனுக்கு அதை சொல்லி புரிய வைங்க. முடிஞ்சா உங்க பணத்தை வச்சு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு உங்க பேரன் கிட்ட என்னோட அக்கா மாதிரி என்ன நடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு கண்டிப்போட சொன்னா அன்விதா.